திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். தற்போது அந்த தாமரைப்பாக்கம் பகுதியில் சுமார் எத்தனை குடியிருப்புகள் இருக்கின்றன? குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்றாங்க? வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலுவடைந்ததால் நேற்று இரவு முதல் தாமரைப்பாக்கம் பகுதியில் கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்திலே அதிகபட்சமாக தாமரைப்பாக்கத்தில் நேற்று 12 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. இதன் காரணமாக தாமரைப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சக்தி நகர், லட்சுமி நகர், EKK நகர் உள்ளிட்ட 2000 குடியிருப்பு பகுதிகள் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்களானது அவதி அடைந்து வருகின்றனர். வருடம் பருவமழை காலங்களில் இத்தகைய நிலை ஏற்பட்டு வருவதால் அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் நோயாளிகள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கூட அவர்கள் வெளியேற முடியாமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கும் சூழ்நிலையானது வருடம் பருவமழை காலங்களில் இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த மழை பாதிப்பில் இத்தகைய நிலவி வருவதால் பகுதியில் மழைநீர் தேங்காத வகையில் மழைநீர் கால்வாய் ஏற்படுத்தி சோழாவரம் ஏரிக்கு செல்லக்கூடிய இணைப்பு கால்வாயில் இந்த மழைநீரை எடுத்து சென்று விட வேண்டும் என பொதுமக்களானது கோரிக்கையானது விடுத்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.